நமக்கு ஆஞ்சநேய பெருமானுடைய தலைப்பெரும் கருணையால மார்கழி மாத அமாவாசை அன்று மூலா நட்சத்திரம் சார்ந்த நன்னாளாக ஆஞ்சநேயர் ஜெயந்தியாக அனுமர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிற வழக்கம். சாட்சாத் இந்த ஆஞ்சநேயர் வைஷ்ணவத்தில் சிறிய திருவடி இருந்தாலும் இவர் சிவஸ்வரூபம். இவர் சாட்சாத் சிறிய திருவடியின் பேர். பெரிய திருவடி கருடா இருந்தாலும் சிறிய திருவடி ஆஞ்சநேயர். இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே முக்கியம் கோவில். அதுவும் இவர் பேர் ஒரு குழந்தை மாதிரி, பக்தியிலையும் குழந்தை மாதிரி, உருவத்தில் இல்லைங்க, பக்தியிலையும் குழந்தை மாதிரி, செயலிலையும் குழந்தை மாதிரி, எண்ணங்கள்லையும் குழந்தை மாதிரி தான் இவர். சாட்சாத்து வானர சுகுமாரன், அஞ்சனி புத்திரன், அஞ்சனி தேவிக்கும் வாயு பகவானுக்கும் சிவபெருமானோட கருத்தினால சிவ அம்சமாக பிறந்தது. இவர் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ஆஞ்சநேயர் ஜெயந்தி மூணுமே நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறதுல எதுவுமே நிகழ்ச்சாரு. கிருஷ்ண ஜெயந்தி தான் யாருமே கொண்டாடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே விநாயகர் சதுர்த்தி அது ஜெயந்தின்னு சொல்ல மாட்டாங்க. வைஷ்ணவத்தில் ஜெயந்தி அப்படின்னா பிறந்தநாள் அப்படின்னு. சைந்தவத்தில் சுவாமிக்கு ஜென்ம சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி வழிபாடு. அவரு பிறந்தநாள் தான். சுவாமி இங்கே நிறைய ஒரு என்னெல்லாம் சாப்பிடுவாரு, வேர்க்கடலை, தேன் மிட்டாய், வாழைப்பழம், நிறைய மிளகு வேலை, வெண்ணெய், இப்படி நிறைய சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் சுவாமிக்கு. ஆனால் சுவாமிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, சுவாமிக்கு ராமநாமம் தான் பிடிக்கும். இவருக்கு என்ன பிடிக்கும்? ராமநாமம் பிடிக்கும். இந்த ராமநாமம் சொன்னால் ஒரு இங்கேயும் முதல் சிரஞ்சீவி பூலோகத்தில் ஒரு பூலோகத்துக்கு முதன்மையான சிரஞ்சீவி. சிரஞ்சீவின்னா என்ன அப்படின்னா மரணம் இல்லாதவங்க, நித்தியமும் நம்மளோட இங்கேயும் அங்கும் இங்கும் எங்கும் அப்படி இல்லை, எங்க வேணாலும் நம்மளுடைய இருப்பார். இங்கேயும் இருக்கலாம், நம்ம பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்கலாம். காற்றாகவே சுவாமி இங்கே எதிக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு மனம் போட்டு அக்ஷரத்தில் அமைச்சிருக்கோம். அவர் தொட்டார்னா அந்த அக்ஷரம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம்க்காக வச்சிருக்கோம். அவருக்கு ஒரு மனம் போட்டு நம்ம எல்லாம் உருவத்தில் ஆஞ்சநேயர் இருக்காங்க, வீராஞ்சநேயர் இருக்காங்க, மூலவர் கீழே பக்தாஞ்சநேயர், ரெண்டு ஆஞ்சநேயர் பெருமாள் இருக்காங்க. மூலவர் வீராஞ்சநேயர் ஒரு கையில அபயம் கட்டுட்டு கதை எழுந்திருப்பாருங்க. சுவாமி பக்தியா இருக்கார், கை கூப்பி அந்த ராமச்சந்திரனை வழங்குறார். பக்தியாஞ்சநேயர் பேர். இப்படி சுவாமி இருந்தாலும் இந்த இடத்துல சுவாமி ஒரு கந்தர்வ ரூபமாக இந்த மனையில உட்கார்ந்து நாம சொல்ற ராமநாமத்துக்கு மயங்கம். எதுக்காக மயங்காது, எங்க மயங்காது ராமநாமத்துக்கு நாம முடியும். இடையில ஒரு கதை சொல்றேன். இப்பொழுது அவருக்கு பிடிச்சதான நம்ம சங்கடம் எல்லாம் நிவர்த்தி ஆகிற மாதிரி ஹனுமத் சாலிசா அப்படின்னு பேர். முதல்ல ஹனுமத் சாலிசா படிச்சுட்டு ராம தர்பார் ஸ்தோத்திரம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ராமநாமத்துக்கு போறோம். जय कपीश तिलोक पूजा रोज रजा निज मन कुमरुदारी नौर चरकुवर विमल जल दायक फलचारी बुद्धिहीन तनु जानिकै सुमिरौ पवन कुमार बल बुद्धि विद्या देहु मोहि हरहु कलेश विगानी विकट रूप धरि लंक जरावा भीम रूप धरि असुर संहार रामचंद्र के काज सवार जगत निरंतर हनुमत वीर संकट से हनुमान छुड़ावे मन क्रम वचन ज्ञान जुलावे
असुरनिकं दहीमाता राम रसायन तुम्हारे पासा सागर तुमर रघुपति के दास तुम्हारे भजन राम को पावै जन्म जन्म के दुख बिसरावै पवन तनय संकट हरण मंगल मूर्ति रूप राम लखन सीता सहित प्रतीति प्रदायं भजे बालगात्रं भजे पवित्रं भजे सूर्यमित्रं भजे रुद्ररूपं भजे ब्रह्मतेजं पठञ्चं प्रभातं सायंत्रं मुन्नी नाम संकीर्तनल చేసి నీ రూపు వర్ణించి నీ నీదనే దండకం పొక్కటించే మోహించి నీ మూర్తి గావించి నీ సుందరం పెంచి నీ దాసదాసాని రాసుండనే రామ భక్తుండని నిన్నునే గొల్చెదన్ నీ కటాక్షం గుణం చూచితే వేడుకలు చేసితే నామరాంచితే నన్ను రక్షించితే అంజనాదేవి గర్భామయావే నిన్నంత నేనంత వాడన్ దయాశాలివై చూచితే దాతవై ప్రోచితే దగ్గరని నిలిచితే తొల్లి సుగ్రీవునకు మంత్రివై స్వామి కార్యం నందుండి శ్రీరామ సౌమిత్రులం చూచి వారికి చాలించి కుంభకర్ణాది వీరాడితో గోరి చండాడి శ్రీరామ బాణాన్ని వారందే రావణం చంపగా నంద లోకంబులానందమై நம்ம கோவில்ல சுவாமி வந்து இங்க இருக்காரு. அதனால அவங்க எல்லாரும் தொடர்றது பிரச்சனை இல்லை. சுவாமி வந்து கிரகங்களை தொடக்கூடாது யாரும். அதனால அவர் வந்து அறவே தொடக்கூடாது. அவர் செய்கிற பிரசாதம் கூட ஆண்கள் தான் செய்து சமர்ப்பணம் பண்ணணும், பெண்கள் செய்யக்கூடாது, தொடரீங்க. தொடர்றதும் இல்லாமல் தெரிஞ்சும் தெரியாமையோ நீங்கள் பெரிய தவறு பண்ணுறீங்க. துளசி பெருமான் கோயில் வரும்போது துளசி கண்டிப்பாக வாங்கிட்டு வருவீங்க. அந்த துளசி கொண்டு வந்து ஆஞ்சநேயர் பாதத்தில் போடுவீங்க. துளசியை ஆஞ்சநேயர் பாதத்தில் போடக்கூடாது. வச்சா ஆஞ்சநேயர் பாதத்தில் போடுறது, மாலையா போடுறது, இப்படியெல்லாம் துளசியை பண்ணக்கூடாது. அவருக்கு என்ன மாலையா போடணும் அப்படின்னா வெற்றிலைய மாலையா போடலாம், வெற்றிலைய மாலையா போடலாம், வடைய மாலையா போடலாம். துளசிய மாலையா போடக்கூடாது. துளசியை சுவாமி பாதத்தில் அர்ச்சனை பண்ணக்கூடாது. துளசியை ஆஞ்சநேயரோட பாதத்தில் வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா துளசியை ஆஞ்சநேயரோட தலைவர்கள் சிறியதுக்கு வைக்க ஒரு தலைமையில் வச்சுக்கணும், நெஞ்சில் வச்சுக்கணும். தவிர வேற துளசியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எதுவுமே உட்காந்து பேச வேண்டாம். பிண்டா சரிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அழகாக ராமநாமம் மல்லமா ஒரு அரை மணி நேரமாவது சொல்லலாம். எதுக்காக இந்த ராம Ram
Jai
இந்த ராமநாமத்துக்குன்னு நம்ம தனியா எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ராமாயணம் முழுவதையும் ராமநாமத்தை பற்றி நிறைய தத்துவங்களும் நிறைய விஷயங்களும் நம்ம சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு மனிதன் தன் நிலையை எப்ப மறப்பான் அப்படின்னு மறக்க, சில பேர் சந்தோஷமா இருக்கும்போது தன் நிலையை மறந்துடுவாங்க. கஷ்டமா இருக்கும்போது மட்டும் தன் நிலையை மறக்கவே மாட்டாங்க. நான் எதுக்காக கஷ்டப்படுறோம், என்ன கிடைச்சாங்க கஷ்டம் செய்யணும்னா, தன் நிலையை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னா நம்ம எதுக்காக வந்திருக்கோன்னே மறந்து போயிடும். இப்போ வந்திருக்கோம், இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம், கோவிலில் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணியிருக்கோம், பெருமாளை சேவிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கொண்டு வந்த இதை கையில் இருக்க கொடையோ கையோ கூட கீழே வச்சுட்டு மறந்து பழசத்தை போயிடும். அதே நம்ம கஷ்டமா இருக்கு, கஷ்டத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தூண்டுறோம் அப்படின்னா அந்த சூழ்நிலை நம்மளால அதை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இது நிறைவேற்றி ஒரு சின்ன கதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இலங்கையில லக்ஷ்மணன் நாகாசுரத்தை ஏவி லக்ஷ்மணன் ஹதயத்தை மார்பை பிளந்து லக்ஷ்மணன் மூச்சடைகிறாரு. ராமபகம் வந்துறாரு, தன் தம்பிக்கு இப்படி ஆயிடுது, இந்த நாகாசுரம் அம்புல இருந்து தன் தம்பியை காப்பாற்ற முடியுமா தெரியலைன்னு வருத்தப்படுறாரு. இப்படி வருத்தப்படும் போது ராமன் வருத்தப்பட்டதை பார்த்து இந்த அஞ்சனீசுரன் ஆஞ்சநேயர் பிளந்து சுஷில், அதாவது இந்த இலங்கையினுடைய மிகச்சிறந்த வைத்தியன் அப்படின்னா ராஜ வைத்தியன் அப்படின்னா சுஷில், அவர் தான் டாப்பஸ்ட். அவர் கொஞ்சம் யாரும் அவர் என்ன பண்றாரு, அவர் பர்மிஷன் கூட கேட்கல. ஏன்னா தன்னோட குரு, தன்னுடைய அபிமானர், தன்னுடைய எஜமானர், தன்னுடைய குரு என்ன வேணா சொல்லிக்கலாம். அவருக்கு அவர் வருத்தப்படுறாரு பார்க்க முடியாம அவர் வீட்டோட தூக்கிட்டு வந்துடுறாரு. சுஷில தூக்கிட்டு வந்து வைத்தியம் பார்க்க சொல்றாரு. அதாவது வைத்தியம் பார்க்க சொன்னா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும், டாக்டர் இந்த மாதிரி முடியல, எங்களை விட்டா கதி இல்லை, நீங்க தான் கடவுள் மாதிரி அப்படி ஏதாவது சொன்னாதான் அட்லீஸ்ட் டாக்டர் மனசு மாறினா மாறலாம், இல்லாட்டா மாற முடியாது. ஆனா இவர் என்ன பண்றாரு, இருப்படத்துல அப்படியே தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது இல்லையா. ராமனுடைய அறிவுரையின்படியாக ஒரு வைத்தியன் தன் செய்ய கடமையை பார்த்து அந்த சுஷில் வந்து லக்ஷ்மணன் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது ஹதயத்தினுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு. அது 10% தான் இருக்கு. அந்த ஹதயத்தினுடைய ஃபங்க்ஷன் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மரணம் அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு. ராமர் மிகவும் வருது போறாரு, என் தம்பியை எடுக்கிறதா, நான் இந்த தாயாருடைய தகப்பனாரை சொல்லுக்காக நான் வனவாசம் வந்து மனைவியை இழந்து நான் இப்போ என் தம்பியை எடுக்கிறதா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு ராமன். அந்த வேதனையை பார்க்கும்போது ஆஞ்சநேயரால் இன்னும் பண்ண முடியலையா. அப்போ அந்த வைத்திய சுஷில் கேட்கிறாங்க, வைத்தியரே ஏதேனும் இருக்கிற வழி இருக்கா சொல்ற அப்படின்னா, இவர் மட்டுமே இறந்த போல அந்த வால்மீகி சுக்ரீவ சேனைகளான பல்லாயிரம் மாணவர்களும் இறந்து போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே காப்பாற்றணும் அப்படின்னா வடகிழக்குல இமயத்துல சஞ்சீவி மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில சில ஔஷத குணங்கள் உள்ள மூலிகைகள் இருக்கு. அது கொண்டு வந்தா விடியற் காட்டால சூரியன் உதிக்கிறதுக்குள்ள இந்த லக்ஷ்மணனை மற்றும் வானர சேனைகளும் இறந்த வானர சேனை எல்லாருமே காப்பாற்றலாம், இறந்த போயிருந்தாலும் காப்பாற்றலாம் அப்படின்றார். உடனே ஆஞ்சநேயர் அதுதான் அவரை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, குழந்தையே எடுத்துக்கலாம், குழந்தை மாதிரியே இருப்பாரு, சேட்டையெல்லாம் குழந்தை மாதிரி பண்ணுவாரு, பெரிய உருவமா எடுத்துக்கலாம், ரொம்ப பெரிய ஆளா பார்க்கலாம், எப்படி வேணா பார்த்துக்கலாம் அவரை. அதுதான் அவர் என்ன பேரு, சிறிய திருவடி இருக்கு. வேகமா தெற்க இருக்காரு, எங்க இலங்கையில் இருக்காங்க அவங்க, வடகிழக்க நோக்கி வேகமா ஆகாசத்தை கடந்து போறாரு. போற வேகத்தை பார்த்தாலே ஆகாயம் அதிர்றது. ராவணன் யோசிக்கிறாரா, ராவணன் யோசிக்கிறாரு எப்படியாவது இவன் தெற்க நோக்கி வடகிழக்கு பாஞ்சு போறான்,
இமயத்துக்கு போறாரு, அந்த சஞ்சீவி மலை எடுத்துறதுக்காக போறாரு. கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், ஏன்னா வாயுக்கு மாறணும் இல்லையா, கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். அப்ப என்ன பண்றாரா, இதை கொண்டு வராம பண்றதுக்கு யாரு அப்படின்னு அந்த ராவணனுடைய சிறந்த நண்பன் காலநேமி பேர் வரும். இந்த சிறந்த நண்பன் அவனுக்கு சொல்றாரு, காலநேமி எப்படியாவது இவங்க சஞ்சீவி மலை கொண்டு வந்தாங்கன்னா இது ஏதாவது அவன் மகா பலசாலி, நீ ஏதோ வாழறோம், அது குரங்கு, அது வால் வச்சுட்டு இருக்கு, துரு துருன்னு ஓடும், எதுவும் நினைச்சுக்காரு, ரொம்ப பெரிய விஷயம், பத்திரமா தான் நீ அவரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றாரு. ரொம்ப பலசாலிகள் சொல்றீங்க, தடுக்கிறதுக்காக நேரம் ரொம்ப குறைவா அப்படின்னா ஒரு ரிஷி மாதிரி வேடம் கொடுக்கிறார். அந்த காலநேமி ஒரு ரிஷி வேடம் கொடுக்கிறார். ரிஷி வேடம் கொடுத்துட்டு இமயமலை என்ன பண்றாரு, ராம ராம ராம் 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 ராம். இவர் எதுக்கு போயிருக்காரு, இமயமலைக்கு சஞ்சீவி கொண்டு வரதுக்காக இவர் போயிருக்காரு. போன வேலையை வந்து பார்த்துட்டு வரணும், ஏன்னா ஒரு மயக்கத்தை ரொம்ப ஈஸியா, இவ்வளோ பக்ஷணம் எல்லாம் கொடுத்துருக்கோம், இதுக்கெல்லாம் மயங்கி வர அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நம்ம மேல தூக்கி போட்டு வர வேணும். அது பண்ணுவார். நீங்க கொடுங்க, ஒரு வாழை வட்டை கையில் கொடுத்தீங்கன்னா பாதி சாப்பிட்டு பாதி நம்ம மேல விசிறி அடிப்பாரு. வேர்க்கடலை கொடுத்தீங்கன்னா ஒரு கடலை பிரிச்சு ஒண்ணு சாப்பிட்டு ஒண்ணு நம்ம மூச்சு அடிப்பாரு. ஷூரிங்கர் போயிருக்கீங்களா? ஷூரிங்கர் பண்ணா நீங்க பார்க்கலாம், ஒரு வேலையெல்லாம் என்னென்ன பண்ணுவாரு எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம மேலேக்கு விசி அடிப்பாரு, அப்படிப்பட்டவர். அது குழந்தையா சொல்றதா இது என்ன சொல்ல தெரியாது. இமயமலையில ராம ஜெபம் நடக்கிறது, ராமனை யாரோ பிரேயர் பண்றாங்க. போன வேலையை மறந்துட்டார். இமயமலையில சஞ்சீவி தன் விட்டுட்டு யாரும் நம்ம ராமநாமம் சொல்றாங்களே அதை போய் ரசிக்கலான்ட்டு நேரா வந்து அந்த காலநேமிக்கு வந்து உட்காந்துருக்காரு. ராமன் சொல்லிட்டே இருக்காரு, நம்ம வாழ்க்கையில இருக்காங்க. இப்ப நம்ம சொல்லியிருப்பீங்க, நீங்க நினைச்சிருக்கீங்க ஏதோ ராமநாமம் சொல்லியிருக்காங்க. இல்ல, ராமநாமத்துக்கும் பெரிய தத்துவம் உண்டு. அந்த காலநேமி மாறு வேடத்துல ஒரு ரிஷி மாதிரி வேடத்தை வச்சுட்டு அந்த ராம் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இவர் வந்து கேட்கிறாரு, ராமன் ராமநாமம் சொல்றாங்க இல்லையா, போதும், சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம், இவருக்கு எதுவும் வேண்டாம். காலையில பொழுது விடிஞ்சாங்க லட்சுமணனும் மற்ற வானஸ் எல்லாமே இறந்து போயிடுவாங்க. இதை விட மறந்துட்டாராம் அந்த ராமநாம மயக்கத்துல. இத நல்ல உச்சகட்டத்துக்கு ராமநாமம் சொல்லிட்டு உச்சகட்டத்துக்கு போகும்போது என்ன சொல்றாராம், இந்த காரணம் என்ன பண்றாரு, எப்படியாவது இந்த நேரத்தை பார்த்து அந்த அனுமனை விழிக்கணும்னு ரூபம் எடுக்கிறார். எடுக்கும் போது அவர் என்ன, இவர் இப்படி எடுத்தா அவர் மேல போயிட்டு அப்பதான் இந்த காரணாமி மாய பண்றான், ராமநாமம் சொல்லி நம்ம மயக்கி மாய பண்றான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலநேமியை சமாளம் பண்ணி ஒரு கந்தர்வ பெண்ணுடைய சகாயத்துல அந்த இமயமலை இருக்கக்கூடிய சஞ்சீவி தேடத்துக்கெல்லாம் நேரம் இல்லை, உழுது பிடிச்சிருன்னு சொல்லி சஞ்சீவி மலையே தூக்கிட்டு கையில வந்து சுவாமி இங்க இறங்கி தென்னிலங்கையில இறங்கி இலங்கையில லட்சுமணனையும் மற்றும் வால்மீகி சேனை எல்லாத்தையும் காப்பாற்றுறாராம். அப்படிப்பட்ட மகத்துவம் படைச்சவர். ஏன் நான் சொல்றேன்னா, அந்த ராமநாமத்துக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. நாங்க இன்னைக்கு ஒரு 2000 வடமாலை சாப்பிட்டிருக்கோம், நிறைய பசுமணியார சுவாமி வெண்ணக்காப்பு தள்ளிகாயெல்லாம் சாப்பிட்டுருக்கோம், இன்னொரு பச்சை தள்ளிகாயெல்லாம் சம்சம் பண்ணியிருக்கோம், விசேஷமான பழ வகைகள் என்னென்ன சாப்பிடுவார் எல்லாமே வச்சிருக்கோம். இது எல்லாத்தோட என்ன பிடிக்கும் அவருக்கு, ராமநாமம் பிடிக்கும். ராமநாமம் சொன்னா என்ன பண்ணுவாரு, அங்க வந்து மயங்கி உட்கார்ந்துப்பாரு. உட்கார்ந்து நம்ம எல்லாரையுமே கண்டிப்பாக லெஸ் பண்ணுவாரு. அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க சின்னதா ஒரு மனை போட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, நாற்காலில உட்கார்ந்துருக்கோம், எப்படியோ கீழே உட்கார்ந்துருக்கோம், உட்கார முடியாதவா சேர்ல உட்கார்ந்துருக்கா. ஆனா இங்க அவர் வந்து இந்த மனையில அக்ஷதையில உட்காரணும். அந்த அக்ஷதை நம்ம எல்லாருக்கும் ஒரு பிளஸிங் இருக்கு. ஏன்னா முதல் சிரஞ்சீவி, சப்த சிரஞ்சீவி இருக்காங்க, மார்க்கண்டேயர், ஆஞ்சநேயர், விபீஷணர், சப்த சிரஞ்சீவி. முதல் சிரஞ்சீவி பூலோகத்துக்கு அவர் வந்து இது உட்காரணும்னால சின்னதா ஒரு மனக்கோடம் போட்டு அவர் உட்காரணும்னு சொல்லியிருக்கோம். இடையில வந்து நீங்க நேரம் ஆகிட்டே நினைச்சுக்காதீங்க. இதை நீங்க மேற்கொண்டு இருக்கிறது இதுக்கப்புறம் ராமநாமத்துக்கு மகத்துவம் என்ன அப்படின்னு ஒரு உயிர் போறது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், உயிரை பார்ப்போமா, நாம வாழ்ப்போம், உயிரை பார்ப்போம். அந்த நேரம் கூட அந்த ராமநாமத்தில் அவ்வளவு பிரீதி. இந்த மலையில நம்ம ராம் 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 சொல்றாங்க அப்படின்னு அந்த ரிஷி பக்கத்தாவே உட்கார்ந்து ராமநாமத்தை கேட்டாராம். அவ்வளவு மகத்துவம் படிச்சது ராமநாமம். செய்து ஒரு 5 நிமிஷம் தான், 8:55 9 7:55 8 மணிக்கு முடிச்சுன்னா எல்லாருமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ராமநாமம் சொல்லுங்க. ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம்.
வடமாலை சாத்தத்துக்காக சங்கல்பம் பண்ணியிருக்கீங்க. 108 வடைகள் மாலை. அவங்க எல்லாருமே அங்கங்கேயே உட்காருங்க. நாங்கள் வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறோம். யாராவது ஒருத்தர் எழுதிங்கன்னா கூட இந்த இடம் போதுமானதா இல்லை, மற்றவங்க யாருமே பின்னாடி இருக்கும் தீபாரத்தை பார்க்க முடியாது. தயவுசெய்து அங்கேயே உட்காருங்க. எழுந்து சங்கல்பம் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேயே உட்காருங்க. நாங்கள் பேர் எல்லாமே படிக்கிறோம். இவங்க எல்லாருமே அங்கங்கே நின்று சங்கல்பம் பண்ணிக்கலாம். 26 பேர் எங்கிட்ட இருக்கு. நீங்கள் இருக்கிறவங்க மட்டும் கை காட்டிட்டு நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கலாம். நேரம் 8 ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரத்தில் தீபாரதம் ஆகிடும். நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ஒரு 108 தடவையாவது நம்ம எல்லாம் சேர்ந்து ராமநாமம் சொல்லியிருக்கோம். அந்த காலநேனி மயக்கன ராமநாமம் நம்முடைய வாழ்வில் நமக்கு இன்னும் துணையாக இந்த வீராஞ்சநேய பெருமாள். இந்த கோவிலில் சுவாமி வந்து வீராஞ்சநேயர் அப்படின்னு பேர். சுவாமி கீழே உற்சவர் வந்து பக்தாஞ்சநேய சுவாமின்னு பேர். அதாவது 2 கை கூப்பி ராமரை வணங்குறாரு எங்கள் சுவாமி. நமக்கு இல்லை பக்தர், அவர் ராமருக்கு தான் பக்தர். பக்தாஞ்சலி நம்ம பக்தர் நினச்சி போறீங்க. ராமரை பக்தியாக வணங்குறாரு. மண்டிட்டு 2 கையை கூப்பி கதையை தூக்கி தோளில் வச்சுட்டு 2 கையை கூப்பி மண்டிட்டு ராமரை வணங்குறாரு. அவர் பக்தாஞ்சலியர் பேர். மேல இருக்கக்கூடிய சுவாமி வந்து வீராஞ்சநேயர் பேர். மூலஸ்தானத்தில் சுவாமி மூல விக்கிரகம். இது ஏகசிலா விக்கிரகம்னு பேர். இந்த விக்கிரகம் துர்க்கையினுடையபடியாக 1800 ஆண்டாக செய்த சிலையாக இருக்கலாம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சிலையில பார்ப்பாங்க. வடிவமெல்லாம் அடைக்க முடியாது. இப்போ அடிக்கிற மாதிரி கை கால்கள்லாம் தனித்தனியாக, உடம்பெல்லாம் தனியாக அப்போ காட்ட முடியாது. ஒரு பாறை மேல ஒரு பாதியாராக சிலை அடைக்கணும்.
அப்படி நினைச்சிருக்க சில சுவாமி இங்க வீராஞ்சநேயர் ஒரு கையில கதை எடுத்துட்டு இருப்பாரு, மற்றொரு கையில சஞ்சீக மலை எடுத்துட்டு இருப்பாரு. இந்த சுவாமி ஒரு கையால வேகமா ஓடி வர்ற மாதிரி தான் இந்த சுவாமி இருப்பார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பறந்து வர மாதிரி இருப்பார் சுவாமி. ஒரு கால மலையும் ஒரு கையில கதையும் எடுத்துட்டு சுவாமி இருப்பார். ரொம்ப விசேஷமான ஏகசிலாரூபம் சுவாமி. இங்க சனிக்கிழமையில நிறைய பேர் வந்து சுவாமிக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணியிருக்கீங்க. எதுக்காக நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், சனி உபாதிகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் சனி உபாதிகள் இருக்கிறவங்க அர்ச்சனை பண்ணிக்கீங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ராவணன் தன்னுடைய மனைவியான மண்டோதரி கர்ப்பமா இருந்தாங்க. கர்ப்பத்தின் 9 மாதங்கள் 7 நாட்கள் பூர்த்தியாகி குழந்தை பிறக்கிற காலம் நெருங்கி விட்டது. ராவணனுக்கு மிக சிறந்த சிவபக்தன், ஒரு நாளைக்கு சகசிரலிங்கத்தை பூஜை பண்ணக்கூடிய மிக வல்லமை கொண்ட பக்தன். சிறந்த பக்தன் அப்படின்னா சிவபூஜையில் ராவணன் தான் சிறந்தவன். அவனுக்கு ஒரு ஆசையன், நான் இவ்வளவு பெருசா நான் சிவபூஜை பண்றேன், சிவன் சிவபக்தனா நான் இருக்கேன், எனக்கு இந்த கோள்களால எந்த விதமான எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு இந்த நவக்கோள்களால எந்த விதமான இடையூறுகள் வரக்கூடாது, எல்லா கிரகங்களும் சமமா இருக்கணும். உங்க ஜாதகம் கொண்டு பண்ண சொல்லுவாங்க, சனி உச்சமா இருக்காருங்க, சுக்கிரன் நீச்சமா இருக்காருங்க, குரு பார்வையே இல்லைங்க, புதன் வக்கரமா இருக்காருங்க, செவ்வாய் வந்து நகர்ந்து ஆகிறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க அந்த மாதிரி? அப்படின்னா என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு தாய் கர்ப்பத்தில் ஜனிக்கும் போது கிரகங்களுடைய சஞ்சாரத்தை தான் இது வக்கரம், இது உச்சம், இது நீச்சம், இது சமநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கிரக சஞ்சார காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராவணன் என்ன யோசிக்கிறார்னா, தனக்கு பிறக்க போற குழந்தை ஒரு நல்ல கிரகங்கள் எல்லாமே சுப கிரகங்கள் எல்லாமே உச்சமா இருக்கணும், பாப கிரகங்கள் எல்லாமே செயல்படக்கூடாது. பாப கிரகங்கள் யாரு? முதல்ல சனி பகவான், 2வது ராகு கேது, 3வது செவ்வாய். இந்த 4 கிரகங்களும் செயல்படக்கூடாது. மற்ற கிரகங்கள்லாம் என் குழந்தைக்கு உச்சமா இருக்கணும் அப்படின்னு எல்லா கோள்களையும் சிறைபிடிக்கிறார், எல்லா கிரகங்களையும் சிறையை வச்சு அடிக்கிறார். என் குழந்தை பிறக்கும் போது மண்டோதரி கர்ப்பத்துல ராவணனுக்கு முதல் குழந்தை பிறக்கும் போது கிரகங்கள் வந்து எல்லாம் சமமா இருக்கணும், ஏது ஒக்கரம் நீச்சம் ஆகக்கூடாது அப்படின்னு எல்லா கிரகங்களும் சிறைபிடிக்கிறார். சிறைபிடித்து அழகாவே அப்படி இருந்து அழகா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ராவணனுக்கு. ஆனா சனியை சிறையில் பிடிச்சு வச்சிருக்காரு. சனி அங்க வக்கரமா இருக்காரு. சனி வந்து செயல்படவே இல்லை. சனி பகவான் தான் சனின்னு சொல்லக்கூடாது, சாரி சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லணும். சனீஸ்வரன் வந்து ஆயுள்காரகர் அப்படின்னு பேரு. எனக்கு எல்லாருக்குமே அவர் ஆயுள்காரகர் தான். சனி பகவான் என்ன ஜாதகத்தை எப்படி இருக்காரு, அவருடைய உச்சம் என்ன, பார்வை என்ன, ஆயுள் எப்படி இருக்குன்னு அவரை பார்த்தா நிர்ணயிக்கப்படணும். இங்க சனி பகவான் வந்து வக்கரமாயிட்டாரு. அந்த காலமே இருந்த ஆயுளே இல்லை. 27 அப்பாவுக்கு முன்னாடி இறந்துடுறாரு. பாத்தீங்க, ராமாயணம் பார்த்துருக்கீங்களா? ராவணன் முன்னாடியே காலமேகன் இறந்து போறாரு, உள்ள இறந்து போறாரு. அங்க சனி வக்கரம். அப்போ இந்த கிரகம் சிறையில பிடிச்சு வச்சு கூட எனக்கு வந்து கிரகம் வக்கரம் ஆயிடுச்சு. பிடிச்சு வச்சா செயல்படுத்த முடியாது. எனக்கு கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், கம்மன் முடங்கி உட்காரு. முடங்கிடுச்சு அந்த கிரகம் முடங்கிடுச்சு, ஆயுள் குறைஞ்சிச்சு, அவனுக்கு ஆயுள் இல்லை. அப்போ என்ன பண்றாரா இந்த ராவணன், என்ன பண்றாரு, இந்த சனிக்கு எல்லா கிரகங்களையும் விட்டு விடுங்க, இந்த சனிக்கோளை மட்டும் விடாதீங்க, இவனை பிடிச்சி சிறையில போடுங்கன்னு சிறையில போட்டு விட்டுறாரு. சிறையில் இருக்க சீதையை வந்து லக்ஷ்மண சூர்பனகை மூக்கு அறுபட்டதால சீதையை இலங்கையை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறாரு. ராமர் ஆஞ்சநேயர் நம்ம வீரர் போய் தேடி பார்த்தும் போது சீதையை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சுட்டு கோவப்படுறாரு. மாற்றார மனைவி கொண்டு வந்து இவன் இவ்வளவு விதமா வச்சுட்டு இருக்காங்க, இந்த ஊரையே விடப்படாது, எப்படி அந்த ஊரை தோசம் பண்ணணும் அப்படின்ட்டு ஊர் மொத்தத்தையும் எரிக்கிறார். எரிச்சா தானும் தப்பிக்கணும் இல்லையா? மேல எரிக்கும் போது யாரையும் எரிக்கணும் நினைக்கூடாது, நம்மளும் தச்சுக்கணும், நம்ம மாற்றி நம்ம போயிடும். மேல பறக்கிறாரு. எரிக்கிறது மேல பார்க்கும்போது வாயுதேவன் சொல்றாரு, மேல பறந்து வரும்போது ஒரு இடத்துல அழுகிற சத்தம் கேட்கலாம், ஒரே அழுகிற சத்தமா கேட்கலாம். இங்க என்ன அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு வாயுதேவன் சொல்றாரா, ஆஞ்சநேயா இந்த மாதிரி ராவணன் குழந்தை பிறக்கும் போது கிரகங்கள் எல்லாம் சிறை பிடிச்சாரு, அந்த சனிக்கோளை வந்து கண்டிச்சு சிறையில வச்சிருக்காரு, அந்த கோளை விடுவிச்சு விடுப்பா அப்படின்னு சொல்லி போய் ஆஞ்சநேயர் சொல்றாரு. வேகமா பார்த்தா சனிக்கோளை சிறையில் இருந்தாரா, சனி பகவான் உள்ள இருக்காரு. சிறையெல்லாம் விடுவிச்சு நீ தகச்சு போகும்போது சனி பகவான் கேட்கிறாரா, ஆஞ்சநேயா உனக்கு என்ன வரம் எனக்கு கேள்வி கேட்கிறாரு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ 7 சனி, ஜென்ம சனி, பொங்கு சனி, பாத சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இவ்வளவு இருக்கு. இவ்வளவுலாம் யாருக்கு வந்தாலும் அந்த நேரத்துல என்ன ராமா அப்படின்னு சொன்னா, என்னுடைய குருநாதர் பேர் சொன்னா அவங்க நீ ஒண்ணுமே பண்ணக்கூடாது, எனக்கு அருள் கொடு அப்படின்னு ஸ்ரீ பகவான் கிட்ட உத்தரவு வைக்கிறார் ஆஞ்சநேயர். அதுக்காக உங்களுக்கு யாராவது சொல்லுவா, சனிக்கோள் அதாவது ஏகசனி நடக்கிறது அப்படின்னா நவகிரகத்துல போயிட்டு ஆஞ்சநேயர் தீபம் போயிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. எவ்வளவு சொல்லுவாங்க, ஆஞ்சநேயர் 108 சுத்து சுத்துங்க, ஒரு மண்டல காலம் ஆஞ்சநேயர் தீபம் போடுங்க, ஒரு அர்த்த மண்டலம் ஆஞ்சநேயர் தீபம் போடுங்க. ஏன் சொல்றாங்கன்னா, சனி உபாதையில் இருக்கும்போது வழிபடக்கூடிய முதல் கடவுள் ஆஞ்சநேயர் தான், 2வது தான் பைரவர். ஏன்னா சனி பகவானோட குரு பைரவர், 2வது பைரவர்கள்.
முதல்ல ஆஞ்சநேயர் வழிபட்டா அருள் கொடுத்திருக்கார் ஆஞ்சநேயர். அவர் சிறையில் வழிபட்டதால எவர் ஒருவர் சனி உபாதிகள் போது என்ன வழிபடுறாங்களோ என்னுடைய பக்தர்களை நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கார் சுவாமி அவர்கிட்ட. அதனால சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு, வியாழக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு இங்க யாரும் பிரதட்சணம் பண்ண முடியாது, அப்படி இப்படி ஆத்ம பிரதட்சணம் பண்ணிக்கலாம். சங்கல்பம் ஆக போறது ஒரு 10 நிமிஷம் சங்கல்பம், 10 நிமிஷம் தீபாரணை. எல்லாருமே நம்ம மட்டும் பார்த்து யாரும் எழுந்துக்க வேண்டாம். ஸ்ரீனிவாசு ஸ்ராவணி, குணசேகரன் சாமி, இவங்க எல்லாமே உத்தராபத்திரம் சொல்லியிருந்தா சகசிரநாம தேச சுவாதிட்டுக்கலாம். மாணவங்க மறுபடியும் வந்து அவங்க இடத்துல அவங்க வந்து உட்காந்துருங்க. சாத்தக்கூடாது. சுவாமி புஷ்பத்தால் அர்ச்சனையும் ராமச்சந்திரன் துளசியால் அர்ச்சனையும் அபிஷேகம். ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமः, ஓம் வீராய நமः, ஓம் மகாவீராய நமः, ஓம் ஹனுமதே நமः, ஓம் சீதாதேவி முத்தப்பிரதாகாயாய நமः, ஓம் மாருதி ஆத்மதாய நமः, ஓம் தத்வஞானமயாய நமः, ஓம் தத்வஞானபிரதாய நமः, ஓம் அசோக விச்சேத்ரே நமः, ஓம் சர்வபந்தமோத்ரே நமः, ஓம் ரக்ஷோபுத்ரசராய நமः, ஓம் பரவித்வமே நமः, ஓம் பரசோதி விநாசாய நமः, ஓம் பரமந்திர நிராக்ரே நமः, ஓம் பரமந்திர பிரபவே நமः, ஓம் சர்வகிரக விநாசே நமः, ஓம் பீமசேனா சகாய கிருதயே நமः, ஓம் சர்வதுக்கஹராய நமः, ஓம் சர்வலோகசாரிணே நமः, ஓம் மனோரகாய நமः, ஓம் பாரிஜாத ஜுணமூலஸ்தாய நமः, ஓம் சர்வமந்திர ஸ்வரூபாய நமः, ஓம் சர்வதந்திராத்மகாய நமः, ஓம் சர்வதந்திர ஸ்வரூபிணே நமः, ஓம் கபீஸ்வராய நமः, ஓம் महाकायाय नमः, ओम महारोगाय नमः, ओम प्रभवे नमः, ओम बलसिद्धिकाय नमः, ओम सर्वविद्वंस प्रदायकाय नमः, ओम भविष्यज्योतिरानाय नमः, ओम कुमार ब्रह्मचारिणे नमः, ओम रक्तकुंडली दीप्तिकाय नमः, ओम चंचलद्वारज्ञाय नमः, ओम सिकोज्वराय नमः, गंधर्व विद्यार्थात्मये नमः, ओम महाबलपराक्रमाय नमः, ओम कालग्रह विमोचने नमः, शुंगरबंध विमोचके नमः, ओम सागरो नमः, रामभक्ताय नमः, रामप्रियाय नमः, ओम प्रतापदे नमः, ओम माननाय नमः, ओम केसरी सुताय नमः, ओम सीता शोक निवारणाय नमः, ओम अंजना घर्म संभूताय नमः, ओम बलर्क दुरंतराय नमः, ओम विभीषण प्रियकराय नमः, ओम दशग्रीवाय पुरांतकाय नमः, ओम लक्ष्मण प्राणदात्रे नमः, ओम वज्रकाय नमः, ओम महासुते नमः, ओम चिरंजीवने नमः, ओम रामभद्राय नमः, ओम दैत्यकार विहाताय नमः, ओम अह्लदे नमः, ओम कांचनभाय नमः, ओम पंचवक्ताय नमः, ओम महारथे नमः, ओम लंकेनी भजनाय नमः, ओम गंतामाला सैलाय नमः, ओम लंकापुर विदाहनाय नमः, ओम सुग्रीव सचिवायाय नमः, ओम धीराय नमः, ओम सूराय नमः, ओम वीराय नमः, ओम दैत्यप्रांताय नमः, ओम सुराजिताय नमः, ओम महातेजस्याय नमः, ओम रामचूडामणि प्रदान कामरूपे नमः, ओम पिंगलक्षणाय नमः, ओम नाद्यन्तेकाय नमः, ओम कदलीवृत्तमार्ताण्डवराय नमः, ओम कदलीवृत्तमार्ताण्डाय नमः, ओम विजेत्राय नमः, ओम राम सुग्रीव संश्रेत्राय नमः, महारावण मर्दनाय नमः, स्फटिकभाय नमः, नागदीशाय नमः,
नवव्याख्याति पंडिताय नमः चतुर्बाहवे नमः वीरभद्रवे नमः महात्मने नमः भक्तवत्सलाय नमः संजीव गाणहते नमः सदा राम प्रियाय नमः वाग्मे नमः वृद्धाय नमः कारणेमि प्रवदनाय नमः हरिकट्ट वत्लाय नमः धर्मता शांताय प्रसन्नात्मने सकंड योगिने नमः राम कदा लोलापर प्रियाय नमः राम कदा हरिकदा लालान प्रियाय नमः नेत्रेश्वराय नमः वज्रकाय नमः रुद्रवीर्य समुद्राय शिवस्वरूपाय नमः मध्य विनायकाय नमः कात्याय चतुर्देवताय नमः दशवाहवे नमः लोकपूज्याय नमः जाम्बरहृदयाय नमः सीता समेत श्री रामचंद्र पाद सेविता प्रियाय नमः श्री वीरांजनेय स्वामिने नमः अष्टोत्तरस्तरामाय पत्र पूजां समस्त पूजां निर्देशे ये अमीर्यातिनिल अधिकदा रामायण सविता अर्चिताय नमः सदा श्री सीता लक्ष्मण रामचंद्र पाद सेविता पूजा प्रियाय नमः अमीर्यात नाम சொந்தம் உங்களுக்கு புரியும் ஏதோ ஸ்வாஹா ஸ்வாஹா நமஹ நமஹ சொன்னா புரியாது நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நம்ம இத கத்துக்கலாம்னு தோணும் அப்பதான் நமக்கு கொஞ்சம் மதம் கொஞ்சம் வளரும் ஓகேவா ये अमीर ரொம்ப சூப்பர்ங்க புத்வஸ்வரூபா முகீவ சமாயுக்தம் நாகவள்ளி கதயந்தம் கற்பூர்முகம் சம்யுக்தம் தாம்பூலம் திருஷ்ணம் நாரிகேல கதத்வய கதீபண்ணாம் புலகீஜம் அமரோத்தம பிரதர்ஷேஷ கதீபண்ணாம்புல வானக நிவேத்யம் மரணீத நிவேத்யம் நிஷ்டான நிவேத்யானி திருத்த நிவேத்யானி மகாநிவேத்ய சமஸ்த விஷேமிய சமஸ்தானி மகாநிவேத்யாம் நிவேத்யாம் சமர்ப்பயாமः புத்வஸ்வரூபா मुगीव समायुक्तम नागवल्लीवलयं कर्पूरचोर संयुक्तम तांबूलम प्रदर्शनाम எல்லாரும் கை கூப்பி நான் பிரார்த்தனை தான் சொல்ல போறேன் அந்தர்புஷ்ப பிரார்த்தனை பேரு சுவாமி நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கீங்க ஏதாவது ஒரு வாயு ரூபத்துல இந்த சிரஞ்சீவி இங்க எழுந்துருவாரு நம்மளுடைய எல்லாமும் குறிக்கலாம் தீர்த்து எனக்கு சுவாமி எனக்கு இந்த பிரச்சனை இது தீர்த்து வச்சிடக்கூடாதா சுவாமி எனக்கு இது வேணும் இது கொடுத்துடக்கூடாதா சுவாமி எனக்கு இது போகணும் அது போயிடக்கூடாதா அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த சுகமா இருந்தாலும் சரி இந்த துக்கமா இருந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்றதுக்கு எனர்ஜி வேணும் அதுதான் கிரேமிக் கேட்கணும் நான் ஃபேஸ் பண்ணணும் அதை திடகாந்தமா அதை வந்து சரிப்பட்டுக்கணும் துன்பமா இருந்தாலும் சரி இன்பமா இருந்தாலும் அப்படி சுவாமி நம்ம வேண்டணும் அப்படி வேண்டோம்னா மனசார வேண்டிக்கணும் இப்போ புஷ்பம் நிறைய சாமந்தி சம்பங்கி மருவம் இது எல்லாத்தையும் அர்ச்சனை பண்ணிக்கணும் இதை விட நம்ம மனசார 8 புஷ்பங்கள் இருக்கு அந்த பூலோகத்தை வாடாத புஷ்பங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் பூமி சம்பஸ்திரம் கடல் நதி அப்படின்னு 8 புஷ்பங்கள் இருக்கு இதெல்லாமே புஷ்பமாக்கி சுவாமி சமர்ப்பணம் பண்ணணும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க கை கூப்பி நல்லா வேடிங்க ஓம் யோகாம் புஷ்பம் வேதாம் புஷ்பவான் பிரஜாவானாம் சுவான் பவதி சந்திரமாபா அவா புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவானாம் சுவான் பவதி ஏவம் வேதாம் யோபாமாயதனம் வேதாம் आयतनवान् भवति अग्निर्वा अपामायतनम् आयतनवान् भवति वायुर्वा अपामायतनम् आयतनवान् भवति असोनवन्नमायतनम् आयतनवान् भवति चन्द्रमापा अपामायतनम् आयतनवान् भवति नक्षत्राणि अपामायतनम् आयतनवान् भवति असोनवन्नमायतनम् आयतनवान् भवति संवत्सरोमपामायतनम् आयतनवान् भवति पंचन्योमपामायतनम् आयतनवान् भवति एवं वेदा यो सोना प्रतिष्ठितं वेदा पठ्येत प्रतिष्ठति राजाधिराजाय प्रसन्नस्याहि नमो वयं वैः श्रवणाय कुर्महे शमेन कामान् कामकामाय वक्यं कामेश्वरो श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः महादेवाय अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य वीर धीर शूर पराक्रम श्री वीरांजनेय स्वामिनः वेदोत्रमन्त प्रार्थना पत्र पुष्पाञ्जलिं समर्पयामः विघ्नस्देव मृत्युजम् उदाहरणप्रदातहं हरि ओम ईशेत्वो शेत्वो वायवस्तो देवोस्मि धर्मास्मैत श्रेष्ठतमाय कर्मणे अग्नयाये गणानो सविदातः विदोः ससर्षीः तन्नो देवी रविष्टयः वो भवन्तु वीतये शय्येन भीष्मवन्तुनः हरि ओम श्रीमत्काञ्जनेय वरद गोविन्द जानकी वरद गोविन्द जानकी शोकनाश गोविन्द அஞ்சிலே உன்னை பெற்று உன்னை தாவி அஞ்சிலே உன்றாக வைத்து அஞ்சிலே ஒன்றை பெற்ற நங்காவனங்கள் அஞ்சிலே ஒன்றை காட்டி உன்னை காப்பான்
காக்க வந்த ஆஞ்சநேயனே உன்னை அடிபணிந்து வணங்குகின்றோம் ஆஞ்சநேயனே உன்னை அடிபணிந்து வணங்குகின்றோம் ஆஞ்சநேயனே ராம 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 ராமநேசனே ராமபக்தனான எங்கள் ஆஞ்சநேயனே ராம 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 ராமநேசனே ராமபக்தனான எங்கள் ஆஞ்சநேயனே இலங்கை உன்னருளால் சாம்பலானது இந்த தேசமெல்லாம் உன் புகழை தினமும் பாடுது இலங்கை உன்னருளால் சாம்பலானது இந்த தேசமெல்லாம் உன் புகழை தினமும் பாடுது கோமகளாம் ஜானகிக்கு தூது சொன்னதால் கோமகளாம் ஜானகிக்கு தூது சொன்னதால் உனக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் ஆஞ்சநேயனே உனக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் ஆஞ்சநேயனே ராம 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 ராமநேசனே ராமபக்தனான எங்கள் ஆஞ்சநேயனே ராம 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 ராமநேசனே ராமபக்தனான எங்கள் ஆஞ்சநேயனே சுரங்க கூட்டம் என்ன செய்யும் என்று சொன்னதால் புலனடங்க ரோக செய்தாய் ஆஞ்சநேயனே சுரங்க கூட்டம் என்ன செய்யும் என்று சொன்னதால் புலனடங்க ரோக கும்பிடுவோம் கும்பிடுவோம் ஆஞ்சநேயனே கும்பிடுவோம் கும்பிடுவோம் ஆஞ்சநேயனே உன்னை கோயிலுவோம் ராமா ராமா என்று பேரிலே உன்னை கூப்பிடுவோம் ராமா ராமா என்று பேரிலே ராம 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 ராமநேசனே ராமபக்தனான எங்கள் ஆஞ்சநேயனே ராம 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 ராமநேசனே ராமபக்தனான எங்கள் ஆஞ்சநேயனே ராம 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 ராமநேசனே ராமபக்தனான எங்கள் ஆஞ்சநேயனே ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ஜானகி புண்ணிய நாம கீர்த்தனம் ராம 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 தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் வீரசூர மந்திரம் ராமநாதி ராமகிருஷ்ண தாரகம் ராம ராம தாரகம் 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 ராமகிருஷ்ண தாரகம் ஆதிவம்சம் தன்னிலே அவதரித்தார் ஸ்ரீராமர் ஆதிவம்சம் தன்னிலே அவதரித்தார் ஸ்ரீராமர் ஐயன் ராமன் மாலை என்று அன்புடனே சூட்டினார் ஐயன் ராமன் மாலை என்று அன்புடனே சூட்டினார் தந்த காஞ்ச வனத்திலே தசரதற்கு மருமகள் தந்த காஞ்ச வனத்திலே தசரதற்கு மருமகன் நீண்ட கோதண்ட ராமனை மனம் புரிந்து ராம ராம தாரகம் ராமகிருஷ்ண தாரகம் 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 ராம ராம தாரகம் ராமகிருஷ்ண
மாய ராவணன் அங்கு போய் அம்மா பிச்சை போடு என்று அண்டி வந்தான் சீதையை அம்மா பிச்சை போடு என்று அண்டி வந்தான் சீதையை பிச்சை போட்ட சீதையை லட்சை கெட்ட ராவணன் பிச்சை போட்ட சீதையை லட்சை கெட்ட ராவணன் பிச்சை கொண்டு தேரிலே எடுத்து வைத்து ஓடினான் பிச்சை கொண்ட தேரிலே எடுத்து வைத்து ஓடினான் ராம ராம தாரகம் ராம கிருஷ்ண தாரகம் குரங்கு போய் அசோகவனத்தை கண்டதா அனுமன் என்று குரங்கு போய் அசோகவனத்தை கண்டதா அசோகவனத்தை கண்டதா அங்கே சீதையை கண்டதா அசோகவனத்தை கண்டதா அங்கே சீதையை கண்டதா ராம ராம தாரகம் ராம கிருஷ்ண தாரகம் 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 ராம ராம மார்க்கமாய் இலங்கை நகரை தாண்டியே ராமநாதமாகி அங்க நகரை தாண்டியே ராவணனை கொன்றோமே அழைத்து கொண்டார் சீதையை ராவணனை கொன்றே அழைத்து கொண்டார் சீதையை அழைத்து கொண்டார் சீதையை சூட்டிக் கொண்டார் பட்டத்தை அழைத்து கொண்டார் சீதையை சூட்டிக் கொண்டார் பட்டத்தை ராம லக்ஷ்மணன் ஹனுமானுடன் அயோத்தி வந்த சீதாராம் ராம லக்ஷ்மண ஹனுமனுடன் அயோத்தி வந்த சீதாராம் அயோத்தி வந்த சீதாராம் சூட்டிக் கொண்டார் பட்டத்தை அயோத்திய வந்து சீதாராம் சூட்டிக் கொண்டார் பட்டத்தை சூட்டிக் கொண்டார் பட்டத்தை பூபதி ஆளவே சூட்டிக் கொண்டார் பட்டத்தை பூலோகம் ஆளவே சூட்டிக் கொண்டார் பட்டத்தை பூபதி ஆளவே சூட்டிக் கொண்டார் பட்டத்தை பூபதி ஆளவே ராம ராம தாரகம் ராம ராம ராஜா ராம் ராம 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 ராஜா ராம் ராம 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 சீதா ராம் ராம 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 சீதா ராம் ராம 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 ராஜா ராம் ராம 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 சீதா ராம் ராம 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 ராஜா 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 ராம் ராம 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 ராஜா கடமில் வாழ கடல் சோர்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமணிகளே ராம
வணக்கம்.